ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கொட்டன் மெட்டீரியல் 2 விதமான கொட்டன் மெட்டீரியல் எடுத்துருக்கிறேன். என்னுடைய சிஸ்டர் வந்து ஒரு ஸ்டாப் அண்ட் ஒரு கவுன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த காட்டன் மெட்டீரியலில் நான் வந்து 2 மீட்டர் காட்டன் க்ளாத் எடுத்துருக்கிறேன். இந்த இதை வந்து நான் என்னுடைய கவுனாக வந்து நான் மேக் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம நார்மலாக இப்போ எப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி தென் அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி 4 துணி இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோமோ அதே மாதிரி நான் மடித்து எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ்ட் சைஸ் வந்து 36 இன்ச்சும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பேஸ் சைஸ் வந்து 32 இன்ச்சும் வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய அளவுகளை வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கட் பண்ணக்குள்ளே நான் நார்மலாக எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் 1 இன்ச் வந்து வளைச்சி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நான் பானா கழுத்து வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ நான் நார்மலாகவே ரவுண்ட் கழுத்து இல்லை கொலர் கழுத்து வந்து வச்சுக்கொள்வேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பானா கழுத்து வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு நார்மல் ஏ லைன் ஃப்ராக்காக தான் இது இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இதை என்னுடைய துணியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி தென் அதை வந்து 2ஆக மடித்து 4 துணி இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிசரும் இல்லாமல் நீட்டாக வந்து உங்களுடைய அளவுகள் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் என்னுடைய இடுப்பின் அளவை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச என்னுடைய டாப் பார்ட்டை வந்து எடுத்துக்கொள்கிறேன். டாப் பார்ட் எடுத்துகிட்டு நான் என்னுடைய இடுப்பை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து வளைவு வரதுனால நான் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொன்னால் ஓகேயாக இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விடலாம். அதே வந்து நமக்கு துணி வந்து போதாமல் இருந்தால் நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் திருப்பி துணியை வந்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்மளுடைய இடுப்பை வந்து நம்ம மேலே மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ளணும். ஸோ இது இவங்க வந்து முட்டிக்கு கீழே வந்து முழங்காலுக்கு கீழே வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 23 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கிறேன். அதாவது நம்மளுடைய பாட்டம் பார்ட்லேருந்து வந்து 23 இன்ச் வந்து நான் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதிலிருந்து உங்களுடைய இடுப்பு சைஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு கூட விரிவாக வேணுமெண்டா நீங்கள் ஃபுல்லாகவே அந்த உங்கள் கீழே இருக்கிற லென்த்தை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எனக்கு வந்து கூட லென்த் வந்து தேவையில்லை. ஸோ அதுக்காக நான் என்னுடைய இடுப்பு சைஸை ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து அந்த மார்க் பண்ணின பொல்லிலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் 5 இன்ச் வந்து ஆட் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ அதிலிருந்து நான் 5 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணின புள்ளியையும் அதிலிருந்து நம்மளுடைய மேலே இடுப்பு மார்க் பண்ணின புள்ளியையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்ளலாம். போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.
இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஓவராக விரிவாக வந்து கீழுக்கு வராது, ஒரு அளவு விரிவாக தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஓவராக விரிவாக வேணும் சொன்னால் நீங்கள் வந்து அந்த கீழே இருக்கிற துணியை அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு வளைவும் வந்து 1 இன்ச்சுக்கு நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ கொடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கையை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பஃப் ஸ்லீவ் தான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது 22 இன்ச் வர மாதிரி இது வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணி 2 துணி இருக்குது. ஸோ ஃபோல்ட் பண்ண துணியில் ஒரு சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் 22 இன்ச் வர மாதிரி நான் எடுத்துருக்கிறேன், சும்மா எடுத்துருக்கிறேன். ஸோ இதுன்ற ஃபுல் லென்த் வந்து 44 இன்ச் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி நான் என்னுடைய மற்ற கையையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 22 இன்ச் வந்ததை நீங்கள் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதை வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து நீங்கள் நார்மலாக வந்து எப்படி வந்து உங்களுடைய கையை வந்து மெஷர் பண்ணிக்கொள்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் கையை வந்து மெஷர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நான் 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டேன் நான். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்ம தையல் அதாவது நம்மளுடைய கையை வந்து எப்படி நம்ம நார்மல் கையை நம்ம மார்க் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கை வந்து எனக்கு கட் பண்ணுறது தெரியாதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் எப்படி கையை வந்து ஈஸியாக வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணலாம்ன்றதை நான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ இது வந்து பஃப் ஸ்லீவ் பண்ணுறதுனால நான் வந்து என்னுடைய மேலே வந்து ஃபுல்லாகவே நான் பஃப்பாக வந்து சுருக்கி கொள்ள போகிறேன். ஸோ கீழுக்கு வளைவு நம்மளுடைய கையின் வளைவு வர இடத்துல மட்டும்தான் நான் வந்து சுருக்காமல் அப்படியே வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ நீங்கள் கை ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதே மாதிரி நான் மற்ற கையையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் சுருக்கி கொள்ள போகிறேன், மேலே ஃபுல்லாகவே சுருக்கி கொள்ள போகிறேன். அதே மாதிரி இந்த வளைவு பகுதி வார இடத்துலையும் நான் சுருக்கி கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வந்து நான் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக் சைட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பேக் சைட்டில் இப்படி வந்து துணியை வந்து உங்களுடைய கழுத்துக்கு அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இதை வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு துணி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை வந்து இப்படி இதோட இந்த லைனோட வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து உங்களுடைய பேக் பீஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணின அந்த பீஸை வந்து உங்களுடைய கீழ் பொட்டம் பீஸோட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இப்படி வந்து சரியாக வச்சு உங்களுடைய பேக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறீங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து என்னுடைய ஃப்ரண்ட் பார்ட்டையும் நான் இப்படி என்னுடைய இடுப்பை வந்து ஸ்டிச் பண்ணி இடுப்பை மாத்திரமே நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு சின்ன டிசைன் வந்து நான் சென்டரில் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டர் லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி வந்து ஃபுல்லாகவே கீழேருந்து மேலே வரைக்கும் சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணின புள்ளியிலேருந்து 2 சைட்லேயுமே ஹாஃப் இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ சென்டர் லைன்லேருந்து நான் இப்போ இங்கால பக்கமாக லெஃப்ட் சைடில் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் இப்படி போட்டுக்கொள்ளுங்கள். ஸோ இப்படி வந்து போட்டுக்கொள்ளுங்கள். இதே மாதிரி அங்காலையும் உங்களுடைய ரைட் சைட்லையும் நீங்கள் வந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதையுமே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கொள்ளுங்கள்.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. மார்க் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 2 சைட்டுக்குமே நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த போல் வந்து நான் மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அந்த 9 இன்ச்சை வந்து நான் எந்த டிசைனுமே கொடுக்கல. ஸோ மேலே தான் நான் கட்டின அந்த போலை வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளுங்க. அதாவது உங்களுடைய கழுத்து வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அதிலிருந்து 1/2 இன்ச் விட்டு நான் 2 இன்ச் கேப்பில் என்னுடைய போல்ஸை வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ 2 இன்ச்சை வந்து நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்படி வந்து நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய போலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். போல் வந்து எடுத்துட்டு உங்களுடைய ரைட் சைடில் வந்து உங்களுடைய இந்த சென்டர் லைனில் தொங்கல் வந்து வர மாதிரி ரைட் சைடில் சரியாக இப்படி வச்சு நீங்கள் பின் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் சரியாக என்னுடைய சென்டர் லைனில் என் போலின் தொங்கல் பகுதி இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ வச்சு பின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படித்தான் சென்டர் லைனில் என்னுடைய தொங்கல் பகுதி வரணும். அதே மாதிரி என்னுடைய போல் பகுதி வந்து என்னுடைய ரைட் சைட் பக்கம் வந்து இருக்கணும். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியில் வந்து எந்த பிசருமே தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து கீழே ஓப்பன் வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ நம்மளுடைய அந்த பீஸிൻ്റെ நம்ம லெஃப்ட் சைட் போட்ட அந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்படி மேலே வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அந்த இது வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணினாலும் அந்த வெளியில் வந்து நம்மளோட உள் பகுதி வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போல் மட்டும்தான் நமக்கு வெளியில் வந்து தெரியும். இப்படித்தான் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய கழுத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு கழுத்து வந்து பெருசாக வேணுமெண்டா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நான் டாட் வந்து 2 டாட் வந்து பிடிச்சி கொண்டிருக்கேன். மேலே வந்து 4 இன்ச், கீழே வந்து 4 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து டாட் வந்து பிடிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய 2 பீஸையுமே நம்ம அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். ஷோல்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து துணியை வந்து போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு அதை வந்து இப்படி ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து இப்போ ஷோல்டரும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய கையை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய கையை வந்து எடுத்துருக்கிறேன். இந்த கையில் நான் வந்து கீழே 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். 2 சைட்டுமே நீங்கள் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த 3 இன்ச்சுக்கு வந்து நான் எந்த தையலுமே நான் விட்டுக்கொள்ளலை. நான் எந்த தையலுமே போடாமல் சும்மா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த 3 இன்ச்சை வந்து 2 சைட்டுக்குமே நான் மார்க் பண்ணிக்கொண்டேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய தையல் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ சுருக்கக்கூடிய மாதிரியான பெரிய தையல் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்படி வந்து இதை நான் சுருக்கி கொள்ள போகிறேன். உங்களுடைய ஆம்கோல் பகுதியை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சுருக்கி கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய கைப்பகுதியை நீங்கள் சுருக்கி கொள்ளலாம். ஸோ இப்படி சுருக்கிட்டு நான் என்னுடைய பாடி பார்ட்டோட வச்சு நான் பின் பண்ணிக்கொள்கிறேன். பின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மற்ற கையையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஸோ
இதிலிருந்து நான் என்னுடைய மற்ற நான் பெரிய தையல் போட்ட ஆப்போசைட் பக்கமும் நான் வந்து இப்படி வந்து சுருக்கி கொள்கிறேன். ஸோ சுருக்கிட்டு என்னுடைய கையின் கீழ் சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்படி 5 இன்ச் லென்த் வர மாதிரி 5 இன்ச் வித் வர மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் பட்டி மாதிரி கையில் வந்து கொடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வந்து நான் ஹாஃப் இன்ச் வந்து தையலுக்காக விட்டு 4 இன்ச் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து வரும். ஸோ வெளியில் தெரிய போகிறது நமக்கு 2 இன்ச் தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ இப்படி வந்து நம்ம பட்டி மாதிரி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதையே நான் 2 பக்கமும் வந்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்து நான் பட்டியை வந்து வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமாட்டா இதை வந்து சின்னதாகவும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இப்படி வந்து நான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு பகுதியை வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஹாஃப் இன்ச் விட்டது வந்து வெளியில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 இன்ச் ஹாஃப் இன்ச் கேப்பில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாகவே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நல்லாவே நீங்கள் உங்களுடைய துணியை வந்து எடுத்து விட்டு நீங்கள் பின் பண்ணி கொள்ளுங்கள். பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னுடைய அந்த ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். நான் கட் பண்ணி விட்டுட்டு என்னுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் கீழையும் மடிச்சடிச்சிருக்கிறேன். ஒரு சின்ன ஓப்பன் வந்து வச்சுக்கொள்கிறேன். நான் 9 இன்ச் விட்டதுனால அதை வந்து சின்ன ஓப்பனாக வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட். ஸோ இது வந்து நீங்களும் ஈஸியாக வந்து மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் வந்து இந்த டிசைன் வந்து சில பேர் வந்து எப்படி வைக்கிறேன்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்க. இது இவ்வளவு தான், இப்படி வச்சிங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே உள்ள லைக் பண்ணுங்கள். அண்ட் கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.